தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 28வது வசனம். 8 வாசிங்க. தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 28வது வசனம் வாசிங்கம்மா. எத்தனை ராஜாக்கள்? 3 ராஜாக்கள். தானியேல், தரிவு, கோரேஸ் ராஜா, 3 ராஜா. யாரு? நேபுகாத்நேச்சர், கோரேஸ், தரிவு ராஜா. அப்போ இந்த 3 ராஜாவுடைய காலத்துல தானியேல் அவரை சார்ந்தவர்கள், எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தை நம்ம வாசிக்கிறோம், பெரிய படை பாபிலோன் தேசத்தில் வந்து அநேகரை கொன்று குவித்து ஆலயத்தை அங்கதான் சுட்டி எரிக்கப்பட்டார்கள். சாலமோன் ராஜா கட்டின ஆலயம் அங்கதான் எரிக்கப்பட்டது. ஏன் எரிக்கப்பட்டதுன்னா, அவர்கள் கையில கொண்டு வந்த தீ பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, அப்படியே சுத்தி செவுட்டி என்ன பண்ணாங்க, ஆலயத்து மேல அடிச்சதுனால ஆலயம் எரிந்து வெடித்து சிதறி சாம்பலா போயிடுச்சு. அங்கே இருந்து பிடித்து கொண்டு போட்ட சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் அநேகர். அதுல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் கூட என்ன பேரு? பெல்ஷாத்சார். மறக்க கூடாது. ஃபர்ஸ்ட் அதிகாரத்தை வீட்டுல எடுத்து போய் படிச்சு பாருங்க. பெல்ஷாத்சார். அப்போ இந்த 4 ஆட்கள் வந்து அவர்களுக்கு அவங்களோட பாஷையில எந்த பாஷை? பாபிலோன் தேசத்தினுடைய பாஷைகளை கற்றுக் கொடுத்து அவர்களை திறமைசாலிகளாய் உருவாக்குறாங்க. அப்போ அந்த ராஜாவுக்கு ஒரு பெரிய தரிசனம் கண்டு பயந்து அவர் தூக்கம் இல்லாமல் போகிறார். அதை தேவன் தானியேல் மூலமாய் நிறைவேற்றுகிறார். இது ஒரு தேசத்துல நடக்க போது சொன்னா அதுக்கு பயம் வந்துருச்சு. ஆனா தானியேல் 3 முறையும் தான் இருக்கின்ற இடத்தில் மேல் வீட்டார்களே ஜெபித்துக் கொண்டிருப்பார். வானத்தில் பலகணிகள் திறக்க ஒரு அம்மா என்ன கேட்டாங்க, ஐயா பலகணிகள் சொல்றாங்க, அது எங்க இருக்குதுன்னு கேட்டேன். ஏமா அதுலயே ஆன்சர் இருக்குதாமா? அதுலயே ஆன்சர் இருக்குது. வானத்தின் பலகணிகள் திறக்கன்னு போட்டாங்க இல்லையா, ஆன்சர் ஆல இருக்குது, கொஸ்டின் ஆல இருக்குது. ஆனா என்ன கேக்குறாங்க, ஃபர்ஸ்ட் வைஃப். நான் சொன்னேன், புத்தகத்தை பற்றி பாருங்க, ஃபர்ஸ்ட் வாக்கி அந்த ஆன்சர் தான். வானத்தின் பலகணிகள் திறக்க ஒரு ஜெபிக்கிறார். பரலோகத்திலிருந்து தேவனை அவர் காண்கிறார். நீயும் நானும் வானத்தின் பலகணிகளை திறக்க பார்த்திருக்கோமா? இல்ல, பார்க்க முடியாது. நாம் காணாதவர்களை கண்டு விசுவாசித்து செயல்படுகிறோம். கரங்களை தட்டி ஜோரா தட்டுங்க. யாரெல்லாம் இயேசுவை பார்த்துக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா வேதம் சொல்லுது, அவரை பார்க்கிற நாளிலே நீ சாகவே சாவாய். நான் இயேசுவை பார்த்தேன், இப்படி நின்றுந்தாரு, இப்படி போனாரு, இப்படி வந்தாரு, நின்னாரு, வீட்டுக்கா வந்தாரு, கதவை தந்தாரு, போனாரு, வந்தாரு. I am not accepted. ஏன்னா தேவன் நமக்குள்ள வாசம் செய்கிறார். அவரே தேவனுடைய ஆலயமா இருக்கிறார். அவர் நமக்குள்ள இருக்கிறார். இதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது. இந்த முழு சரீரத்தை பாதுகாக்கணும். எப்படி பார்க்கணும்? பரிசுத்தமாய் பார்க்க வேண்டும். உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஆகக்கூடாது, கோபம் வரக்கூடாது. அப்பதான் வானத்தின் பலகனை திறந்து தேவனை நாம் தரிசிக்க முடியும். பரிசுத்தம் உள்ளவர்கள், சுத்தம் உள்ளவர்கள் எங்க இருதயத்தில தேவனை தரிசிப்பார்கள். எல்லாம் நடக்கும். கர்த்தர் உளவாக எனக்கு ஒன்றுமே தெரியாது. எல்லாம் தான் கற்றுக் கொடுத்தார். 99% சபையில உட்கார்ந்தா கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். 5 ஆண்டு காலம் நான் வேதத்தை, இந்த வேத கல்லூரியில படிச்சா கூட, ஆனா கற்றுக் கொடுத்த இடங்கள்லாம் இங்கே தான். சமூகத்துல உட்கார்ந்து சில வேலையில 12 மணி கூட ஆகும். காலையில மாத்திரை போட்டு தெரியாம உட்காந்து தூங்குவாங்க. கீழே டைம் ஆயிட்டேன், அப்படியே மொழி வச்சுப்போம். நைட்ல 7 மணிக்கு மேல உட்காந்து வார்டு பிரச்சனை நடக்கும். எல்லாத்தையும் அப்படியே ஒரு நிமிஷம் அதை கண்ண முடியும். முன்னாடி படிக்கும்போது கண்ணை மூடிடும். ஒரு சால்வு அப்படியே என் மேல தேய்ச்சிட்டு அப்படியே போகும். காரணம், நான் இந்த இடத்துக்கு குவாலிஃபை பர்சன் அவர் நினைச்சதுனால நான் இங்க வந்துச்சேன்.
எவ்வளவு பேர் இந்த இடத்துக்கு வரலாம். மூலக்கடையில் இருக்க பாசம் சொல்லுவாங்க, ஐயா நீங்க எப்படி ஐயா அந்த ஏரியாவில் இருக்கீங்க? ஒன்னாவது மூலக்கடை அண்ணனே இருக்காரு. மூலக்கடை இருக்க பாசம் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க எப்படி ஐயா இங்க இருக்கிறீங்க? கிட்ட கிட்ட இருக்கிறீங்களா? 2 பேர் உட்காந்துக்கிறாங்க. 2 பேர் 1000 பேர் உட்காந்தா மகாராஜோட கண்ணில் போட்டு நான் உட்காந்து கரண்டை தட்டு ஜோர தட்டுங்க. ஏன்னா அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். அதனால தான் ஆண்டவரை ரொம்ப ஊழியம் நீங்க நடத்துங்க, நீங்க ஆளை சேருங்க. இதே ஏரியால நம்ம சாந்தி அம்மாவை இது உள்ள வராத ஒரு அம்மா பல ஆண்டு காலமா தங்கி வச்சிருந்தாங்க, வரக்கூடாது எனக்கும் சொல்லி வச்சிருந்தாங்க. அண்ணால நேரத்தில் வந்தாலும் அண்ணால நம்ம கேள்வி ஆமா கிச்சன் வந்து சேர்ந்துட்டாங்க. காரணம் கர்த்தர் சிந்தனை அதை நடக்காது. இன்னைக்கு வந்து சொல்றாங்க, ஐயா ஞான சபை என்ன மாதிரி ஆண்டுடைய வார்த்தையை புரியுங்க, எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கணும். எனக்கு தெரியாததான் நான் தெரிஞ்சுக்கிறேன். கர்த்தர் மோசத்தை நாமத்துக்கு மகிமையுண்டாக. 5 மணி ஜபத்தை அந்த அம்மா கரெக்டா 5 மணி ஆகிற பெருசுவா ஜபத்தை கர்த்தர் சோத்த தானியேல் 3 ராஜாக்குற காலத்துல அவர் ஜெயத்தை கட்டளையிட்டார். ஒரு ஜெயம் எங்கிருந்து வருதுன்னா தானியேலுக்கு வானத்தின் பலகணியை நோக்கி பார்க்கிறாரு. முழங்கால் படிட்டு 2 கரங்களை உயர்த்தி மேல வானத்துக்கு நேரம் என்ன பண்ணாரு பாக்குறாங்க. படத்துல எங்க இருக்காரு? அவரு வானமன சிங்காசனமும் பூமி எனக்கு பாதப்படி, வானத்தின் மேல பூமி மேல நீ சத்தியம் பண்ணாதான்றார் ஆண்டவர். சத்தியம் பண்ணாது, என் பாதப்படி மேல என்னுடைய சிங்காசனம், சத்தியம் பண்ணணும். பெரிய பாவம். வேதத்தை கட்டணும் சத்தியமா, பைபிள் சத்தியமா சொல்றாமா. கேட்டீங்களா? கேட்டது இல்லையா? எத்தனையோ நாள் நம்ம கூட அடிச்சுட்டு ஏதாவது ஒரு காரியத்துக்கு போராட்டம் பண்ணி ஒருத்தர் மனஸ்தாபங்கள் வரும்போது சொல்றாங்க இல்லையா, சொல்லிடும். அவசரப்பட்டு ஆவேசப்பட்டு சொல்லிடும். சொல்லலன்னு சொல்ல முடியாது. அவசரத்துல பிச்சுட்டு வந்துடும். நிக்காது, நான் ஸ்டாப் டிரைவிங். அப்போ இந்த 3 ராஜாக்களும் இவரை பார்த்து என்னடா இவனுக்குள்ள இப்படி இருக்கான நானும் சொல்லி எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. தானியேலை பார்க்கும் போது அந்த 3 ராஜாக்களுக்கு இருதயத்தில் பயம் உண்டாகிவிட்டது. பயம் உண்டாயிடுச்சு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினில தூக்கி போட்டுருவாங்க. போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு தருணம் தரேன், என்ன சொல்றீங்க? இதை குறித்து உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ராஜா கேட்கிறார், ஒரு சான்ஸ் தரேன், சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க என்ன செய்றீங்களா செய்யுங்க. உயிர் உள்ள தேவன் எங்களை காப்பாற்ற போனாலும் இருந்தாலும் அவரை அல்லாமல் எங்கள் தலை வேறு எதுக்கும் சாய்க்க இருக்கிறாங்க சொல்லி என்ன பண்றாங்க? இல்ல நிக்கிறாங்க. நமக்குள்ள இருக்கும். இதுதான் நான் சொன்னேன். விசுவாசம் ஆண்டவரை பார்க்காத விசுவாசம் நம்மளுக்கு, அவரோடு இருந்தவங்களுக்கு பார்த்த விசுவாசம். அவங்க கையில வேத புஸ்தகம் கிடையாது, தேவன் நம்ம கையில வேத புஸ்தகம் கொடுத்துருக்கா. இதுதான் நம்மளுக்கு அவங்க டிஃபரெண்டா அவர்களையும் காட்டினா நாம் உயர்ந்தவர்கள். கரெக்டா தாண்டி ஜோரா தாண்டி கத்தோட புஸ்தகத்தை நாம மகிழ்வுண்டாங்க. இந்த வேதம் நம்ம கைக்கு வரலன்னா எது உண்மை எது பொய் நமக்கு தெரியாது. அப்போ அந்த விசுவாசத்தை ஃபெய்த்துக்குள்ள நம்ம போக 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 நீ மறுரூபமாக்கப்படுவாய். உனக்கு உள்ள இருக்கிறதெல்லாம் என்ன பண்ண ஆண்டவரே சீவி 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 முதல் கோபம். சில பேருக்கு மூக்கு மேல இருக்கும் கோபம். உங்க வீட்டை கட்டி எழுப்பாது. ஆண்டவர் அவங்க கூட இருக்கிறதுக்காக சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேலும் கோபப்பட்டாங்களா? அதை குறித்து சொல்ல வேண்டிய உங்களுக்கு அவசியம் இல்லை. நீங்க என்ன செய்றீங்களோ செய்யுங்க. கடைசியா ஒரு சான்ஸ் தரமா என்னப்பா சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணுமோ அது பண்ணுங்க. 7 மடங்கு அக்னி ஜுவாலை பத்தி போட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கறாங்க. அவங்க 2 பேரும் அப்படியே நின்று தான் இருக்கிறாங்க. 3 பேர். அப்புறம் 4வது ஒருத்தர் உள்ள அவங்க கூட தேவ சாயா உலா ஒருத்தர் பார்த்து வெளியே இருந்து ஆச்சரியப்படுறாங்க. ராஜாவை ஓடி சொல்றாங்க, பிரபு 3 பேர் தான் போட்டாங்க. 4வது ஆள் வந்து தேவ சாயலா உள்ள அவங்களோட உலாவின்னு கொண்டிருக்காரு. ஆச்சரியமா இருக்குது. ஆச்சரியப்படுறாங்க. தானியேலுடைய காரியமும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய காரியமும் இந்த பாபிலோன் தேசத்தை அவன் செய்தது. கரங்களை தட்டுங்க, ஜோரா தட்டுங்க. அப்போ
அந்த தானியேல் ஆவி நமக்குள்ள வரணும். ஜெப ஆவி நமக்குள்ள வரணும். நீ போய் நிற்கும் போது என்னமான்னு கேட்கணும். யாரு நம்மளை நடத்துற வழி நடத்துற எப்படி நம்மள கேட்கணும். நம்மள கேட்கணும். சரிம்மா நீ ஜெபம் பண்ணி ஆரம்பி சொல்லணும். இயேசு உனக்குள்ள இருக்கிறாரா? நீ எப்படி இருக்கணும்? இயேசுவை போல வாழ, இயேசுவை போல நடக்கணும், இயேசுவை போல பேசணும். இயேசு உனக்குள்ள இருப்பதை அந்நியர்கள் கண்டு பார்த்து சொன்னா அப்படியே கிட்டு 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 அலறணும். ஆவி ஆத்மா சரீரங்களாம் அலறணும். அதோட பஸ் நாம் சொல்றோம். நம்ம ஒண்ணுல டைம் வாங்க வீராசுக்கு போகணும். உள்ள போகும்போதே ஒரு முஸ்லிம் அந்த ஐயா சொல்றேன் யாரு யோசித்து பாருங்க. முஸ்லிம் தாயா ஒன்றுமே இல்லையா, உன்னை ஏமாத்திருக்கிறான், குறை சொல்லல. உண்மையை தேவன் அவர் கண்களை திறந்திருக்கிறார். வேலையாம் கண்களை திறந்த தேவன் அவருடைய கண்களை திறந்திருக்கிறார். கையை கொடுத்து இந்த பில்டிங் எப்போ வந்தாலும் என்ன வந்து பார்த்து சொல்றான். விட ஒரு நிமிஷம் பேசினாலே போதும். எனக்காக வைப்பு பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபம் ஜெயத்தை தான் நம்ம தெரிஞ்சிருக்கிறாங்க. கரங்களை தட்டுங்க, ஜோரம் தட்டுங்க. அப்போ ஜெபிக்கிறவங்க மட்டும் தான் ஜெயம் பண்ண முடியும். ஏன் வேத வாசிப்பு எத்தனையோ புத்தகங்கள் நம்ம படிக்கணும். வேத புத்தகம் ஏன் நம்மளால படிக்க முடியல? படிக்கணும். எதை படிக்க தெரியாதும் பரவாயில்ல. ஆயிரக்கணக்கான புத்தகங்களை படிச்சாலும் இந்த ஒரே ஒரு புத்தகத்தை நீ படிச்சுப்பார், ஐஸ்வர்யனா நீ மாறிவிடுவாய். உன்னை ஏற்கனவே நல்ல ஒரு பெரிய கோபுரத்தில் உன்னை எடுத்துக்கொண்டு நிற்க வைக்கும் பணத்துக்காக நீ போராட வேண்டியது இல்லை. வருமானத்தை உயர்த்தணும் இன்னொன்னு வேலை போனோம் நீ போராட வேண்டியது அல்ல. ஆனா இது உன்னை கண்டிப்பாக உயர வைத்து அழகு பார் அலைகளை விமர்சை செய்கிற கர்த்தர் அத்தனை பசுராமம் மகிமைப்படுவதாக. 3 ராஜாங்களும் என்ன சொல்றாங்கன்னா இவரை போல ஒரு மனிதர் சாத்தான் மேஷாக் மரியாள் தானியேல் ஒரு பிரச்சனை குற்றம் கண்டுபிடிச்சான். தானியேல் என்ன பண்ணாங்க? எங்க போட்டாங்க? சிங்க கவில போட்டாங்க. 1 மாதம் பசியில இருந்து அந்த சிங்கத்தை என்ன பண்ணாங்க? எடுத்துறதால புகையில உள்ள விட்டுட்டு அவங்களாவது 3 பேரை ஒருத்தர பேசிட்டு சுத்தினாங்க. தானியேல சிங்கலா போய் மாட்டிட்டேன். சிங்கலா இருந்தாதான் யூத சிங்கம் அவரோடு இருக்க முடியும். கரங்கள் தட்டுங்க, ஜோரம் தட்டுங்க. யூத சிங்க ராஜா அவர் கூட இருக்கிறாரு. தேவன் என்னோடு இருக்கிறார். நான் சொல்ல முடியும், நீங்க சொல்ல முடியுமா? சொல்லணும். ஒருத்தரும் சொல்லணும். அப்படிப்பட்ட சபையாக மாறும். நல்ல ஜெப வீரர்களாக, ஜெப வீராங்கனைகளாக மாறும். தேவ ஆவி எங்க போச்சு நமக்குள்ள இருந்து? தேவ ஆவி படைத்த தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனே, பேதுரு சொல்றார் இல்லையா, என்னை யார் என்று நினைக்கிறாய்? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று நான் நினைக்கிறேன். என் பிதாவுக்கு வெளிப்பட்டவங்க சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட தேவ சாயம் நமக்குள்ள மாறும். வேதத்தோடு இருந்தீனா கர்த்தரோட இருப்பேன். வேதத்தோடு இருந்தா கர்த்தரோட இருப்பேன். ஜபத்தோடு இருந்தா கர்த்தர் உன்னோடு இருப்பார். நீ அவர் கையை பிடிச்சினா அவர் கையை பிடிச்சுக்குவார், விட மாட்டார். முடிவு உன்னை நடத்துகிற தெய்வம். முடிவு பரியந்தம் உள்ள இருக்க ஜீவன் போற வரைக்கும் உன்னை வழி நடத்துகிற தெய்வம். போன பிறகு குடும்பத்தையும் சேர்த்து நடத்துவான். குடும்பத்தை நீ காப்பாற்றணும், நான் காப்பாற்றணும் அவசியம் இல்லை. மேலே கண்டிப்பா காப்பாற்று. அத்தனை லட்சம் இஸ்ரவேல் 6 லட்சம் புருஷர்கள்னா 6 லட்சம் மனைவிமாருங்க, அப்பா அம்மா. இதுவே 24 ஆயிடுச்சு. பிள்ளைங்க ஒருத்தனை 10 12 யாக்கோபுக்கு எத்தனை? டக்குன்னு சொல்லுங்க. 11. ஒரு ஆளுக்கு 11னா இந்த 6 லட்சம் பேருக்கு எத்தனை இருக்கும்? மொத்தம் எத்தனை லட்சம் தெரியாது. அத்தனை லட்சம் மக்களுக்கு அவர் தான் தாய் தகப்பனா இருந்து வழி நடத்தி உள்ள வெளியே கொண்டு வந்தார். அவர்களை கொண்டு வந்து தேவன் நம்மை காப்பாற்ற தெரியாதா? தெரியும். செங்கல் வரட்டும், செங்கடல் வரட்டும், எந்த கடனா வரட்டும், எது வந்தாலும் ஒன்னும் சொல்ல வேண்டியது. கையை நீட்டுப்பான், கையில பொம்மை நீட்டு முடிஞ்சு போகுது.
வெறும் செங்கடல்னு சொல்லி ஒரு மெசேஜ் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். சங்கீத புஸ்தகம் நெகேமியா புஸ்தகத்துல ஏற்கனவே ஒரு முறை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை படிச்சு பாருங்க. இவர் கொம்பதான் நீண்டாரு, பரலோகத்தில் இருந்த தேவன் அந்த செங்கடலை பார்த்து அதட்டுகிறார்கள். சங்கீதம் 105:6 நினைக்கிறோம். ஒரே ஒரு முறை படிக்கணும். தேவன் ஒவ்வொரு இமைப்பொழுதும் நம்மளை காக்கிறார். நீ போராட வேண்டியதில்லை, அவரே நம்மளை எடுத்து நடத்துகிறார். அதை படிமா 106:9 வசனம். 106வது அதிகாரம் சங்கீதங்களின் புஸ்தகம் 6வது வசனம். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார். இவர் என்ன சொல்றாரு மோசே கிட்ட, எப்ப நீ கொம்ப நீட்டு வா, நீ ஏன் என்ன பாக்குற, கொம்ப எடுத்து நீட்டு போட்டு எல்லாத்தையும் அதிகாரத்தை கொடுத்துருக்கேன். அதே நேரத்துல யாத்ரா புஸ்தகத்துல பாருங்க, நீங்க கர்த்தர் மோசே சொன்னதான் செய்தார், அதே போல நீ சொன்னதெல்லாம் அவர் செய்தார். நீ விசுவாசத்தோட ஜபத்துல உறுதியா எதையெல்லாம் கேட்பியோ அதெல்லாம் நீ பெற்றுக்கொள்ள கனவாய். என் நாமத்துல எதை கேட்டாலும் நான் தருவேன், செய்வேன். யோவான் 14:14 சொல்லு. அதே போல இதுவரைக்கும் ஒன்றும் கேட்கவில்லை, நீங்கள் கேளுங்கள் நிறைவாய் கொடுக்கப்படும். யோவான் புத்தகத்தில் இருக்கு. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தானியேல் எல்லாத்திலையும் ஜெயத்தை பெற்றுக் கொண்டாரு. ஆனா ராஜா சொல்றாரு, இந்த நேரத்துல வந்து எல்லாரும் எங்க வந்து சேர்ந்தோம், அந்த சிலையை வணங்கி வந்தோம். என்ன பண்றான், பழங்கணிகள் திருப்பி செபித்து கொண்டான். அந்த குற்றம் கண்டுபிடிச்சி போய் சொல்லிட்டான், தூக்கி சிங்கல் கம்பில போட்டான். ஆனா தேவன் என்ன பண்ணாரு, அதை அறிந்த தேவன், ஏன்னா பழங்கணிகள் தேவனுடைய முகத்தை நோக்கி ஜெபிக்கிற தேவ மனுஷன், இவன் என்ன எப்படி போது நடக்க போது அவர் அறிந்திருக்கிறார். தூக்கி உள்ள போட்டாங்க. அதுக்கு முன்னாடி எல்லா சிங்கத்தின் மாயம் கட்டி போட்டாங்க. எல்லா சிங்கத்தின் மாயம் கட்டி போட்டாங்க. வாங்கி திறக்கமா, அவரை பார்த்து சிரிக்குது. எப்படி இருக்கும், நம்மள போட்டா எப்படி என்ன பண்ணுவோம், போனபோதே போட்டு மேல தூக்கி போனபோத பாதி வழியில போட்டுன்னு போடும். அவர்தான் காலி. எங்க காலி, அதுக்கு முன்னாடி சிங்கம் வாயெல்லாம் காலி. நீ போறதுக்கு முன்னாடியே எல்லா சிங்கங்களையும் வாயம் காலி. ஜெயம் ஜெயம். விரோதிகள் மீது உனக்கு ஜெயம். உனக்கு விரோதமா பேசுறவங்க மீது உனக்கு ஜெயம். உனக்கு விரோதமா மூச்சு விட்டா கூட சரி, அது அங்க போய் சேர்த்துறோம். ஐயோ எனக்கு யாருமே இல்லையே நினைக்காத, இருக்கிறான். ஜீவனுள்ள தேவனே வாரோ, ஜீவ பாதையில நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊரும் மூற்றிலே ஜீவன் பேரை எங்களை நடத்தும். ஐயா ஜீவ தண்ணீர் ஊரும் மூற்றிலே ஜீவன் பேரை எங்களை நடத்தும். நம்ம சென்னையில ஒரு சகோதரி இருந்தாங்க. அவர் கொஞ்சம் கஷ்டத்துல, இந்த குடும்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சாங்க. ஒரு 2 ஸ்கூல்ல வேலை கிடைச்சது. நல்லா ஜபிக்கிற சகோதரி, நல்லா கவனிங்க, ஜபிக்கிற சகோதரி. தன் குடும்பத்துல ஒரு பெரிய பிளவு. கணவர் அந்த அம்மாவத்தை கொஞ்சம் போயிட்டாரு. பிள்ளைகளை வைத்து கஷ்டப்பட்டு நாம குறிப்பிட்ட நேரம் வந்தோடனே 7 to 8 1 hour பிள்ளைங்களை சொந்தக்கார வீட்டை கூட்டிட்டோம். தண்ணி மட்டும் வேலையில் இருந்த மூணி காலம் வந்து தண்ணி பிடிப்போம். நேரம் போய் பைபிளை திருப்பி வச்சுட்டு வீட்டுக்கிட முட்டி போட்டுட்டேன். 1 மணி நேரம் முட்டிலே அவரை பார்த்து அழுது கொண்டிருக்கிறார். அந்த அழுகையின் சத்தத்தை கேட்ட தேவன் அந்த வாழ்க்கையை தலைக்களாய் மாற்றிவிட்டார். போனவர் திரும்பி வந்து மனைவிடத்துல மன்னிப்பு கேட்டார். உண்மையிலே இன்றைக்கு
எல்லா கெட்ட பழக்கம் வந்து அவருக்கு நீங்கி போயிருக்கு. கரெக்டாக 3 மணிக்கு எழுந்து 2 மணிக்கு எழுந்து இப்போலாம் எழுந்துக்கிறாரோ முழங்கால் படிக்கிட்டு கத்தி 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 ஜெபிக்க ஆரம்பித்தான். ஜெபிக்க அந்த மகள் அரசாங்கத்தில் டீச்சர் வேலை கிடைச்சது. கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார், உயர்த்தினார். பிள்ளைகள் ஒரு நல்ல மேல்படுத்துக்கு கடந்து போனாங்க. இன்னைக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. இந்த ஆசீர்வாதம், இந்த போராட்டங்கள், இந்த பிரிந்து போன குடும்பம் நூல் நூலாய் ஆகிவிட்டது. எல்லாவற்றையும் ஒரே நூலாய் தேவன் நினைத்தார். இன்னைக்கு அவர்கள் சுகமா இருக்கிறாங்க, சென்னையில் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. இதுக்கு ஒரே காரணம், அந்த அம்மா முழங்கால் படிட்டு வானத்தை நோக்கி பார்த்ததுனால அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயத்தை கண்டாங்க. இன்றைக்கு ஜெயமாய் அவரோட வாழ்க்கை இருக்கிறது, சுகமா இருக்கிறாங்க, ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. ஜபத்தை விடுவது கிடையாது. பிள்ளைகளுக்கு ஜபத்தை பற்றி சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேவ குடும்பமாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த வாழ்க்கையில அவருடைய குடும்பத்துல ஜெயம் பண்ணாங்க. எதுவுமே நடக்காதுன்னு சொல்லி பேசாது. சாத்தியம் இல்லாததை சாத்தியமாய் மாற்றுகிறவர் தான் நம்முடைய தேவன். கரங்களை தட்டி ஜோரா தட்டி. எதுவுமே நடக்காது கூட சொல்லாதீங்க, நடக்கும் நடக்கும். ஏன்னா நீங்க யாருக்கிட்ட இருக்கிறீங்கன்னு மட்டும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. ஜீவனுள்ள தேவனை நீங்கள் தொழுது கொள்வீர்கள். அதன் மேல உறுதியா இருங்க. வீடு காரியமா இருந்தாலும் சரி, குடும்ப காரியமா இருந்தாலும் சரி, திருமண காரியமா இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் சரி, எல்லா காரியமும் அவருக்கு லேசான காரியம், லேசான காரியம். எந்த உபத்திரத்தை, எந்த போராட்டத்தை பற்றி நீங்க பயப்பட. சோதனைகள் வரணும், அந்த சோதனைக்கு தப்பிக்கும் வழி இடத்துல உண்டுன்றார் ஆண்டவர் வேதத்தை. மரணத்துக்கே தப்பிக்கும் வழி உண்டுன்றாரு. சங்கீதம் 68:20 ஓசியா 13:14 வாசிக்கிறோம். அப்போ அதுக்கே வழி என்கிட்ட இருக்கிறான்றாரு. அப்போ சோதனை தப்பித்து போற வழியில் அவர்கிட்ட இல்லையா? இருக்குது. ஆனா நீ விசுவாசி, நீ ஜெபம் பண்ண, நீ உன்னுடைய முழங்காலம் முடக்கு, முழங்காலம் முடக்கு. இரண்டாவது வசனத்தை எடுத்து வாசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த 6:28 அந்த பாபிலோன் தேசத்தை அசைத்தார்கள். இவர்கள் அசைத்தார்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல், இந்த 4 பேரும் அந்த தேசத்தையே ஒரு பிரகாசமாய் மாற்றிவிட்டார்கள். 70 ஆண்டு காலம் தேவன் அவர்களை அங்கு அடிமையாக வைத்திருந்தார். அவர்கள் அடிமையாக வாழவில்லை, ராஜாவுக்கு அடுத்தபடியாக வாழ்ந்தாங்க. ராஜா ஆகாரம் உண்ணும்போது அவங்களுடைய தெய்வங்களுக்கு எல்லாம் இடம் கொண்டு படைச்சிட்டு அதைத்தான் அவங்களுக்கு பரிபாலனம். இது அந்த தேசத்துல ஒரு சம்பவமாய் இருந்தது. ஆனால் அங்கே சிறைச்சாலையில இருக்கிற இந்த பாபிலோன் தேசத்தில் சிறைப்பிடிக்கப்பட்ட இந்த 4 பேருக்கும் இவர்களுக்கு நல்ல ஆதாரங்களை, சுவையான ஆதாரங்களை, என்னுடைய அரண்மனை இருக்கிற ஆதாரங்களை கொடுத்து இவர்களை ஆயத்தப்படுத்துகிறேன் என்றார். அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த ஆதாரம் எங்களுக்கும் அங்கே இல்லை. ஏன்னா அது விக்கிரகங்கள் படைத்தவைகள். தேவன்கிட்ட ஆண்டவர் தான் சொன்னாரு, பேசுறதை வச்சு தானியேல் சொல்றாரு, எங்களுக்கு காய்கறிகளும், அதான் மரக்கறிகளும், பருப்பு வகைகளை ஆதாரத்தை கொடுங்க. 10 நாள் எங்களை சோதித்து பாருங்க, எங்களுடைய முகங்கள் எப்படி இருக்குது, நீங்க அழைத்து கொண்டு வந்து சிறைச்சாலை வைத்திருக்க அவருடைய முகங்கள் எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கன்னு சொல்லி செக் பண்ண சொல்றாங்க. ஆனா அவர்களை காட்டிலும் இவருடைய முகங்கள் எத்தனையோ மடங்கு பிரகாசமாய் இருந்தது, பிரசன்னமாய் இருந்தது, ஆசீர்வதிக்கப்பட்ட முகங்களாய் காணப்பட்டது. சரிப்பா, நீங்க உங்க இஷ்டப்படியே நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்றான் அந்த அதிகாரியா இருக்கிற அந்த சிறைச்சாலை அதிகாரி. ராஜா கிட்ட அழைச்சிட்டு போய் விட்டுவனும் அந்த அதிகாரி தான் தானியேல். ராஜாவுடைய சொப்பனத்தை நிறைவேற்றத்துக்கு மனுஷன் எனக்கு ஒரு சொப்பனம் சொன்னார் ஐயா, அது கரெக்டா எனக்கு நடந்தது. கர்த்தர் எந்த இடத்துல யாரும் சேர்க்கணும்னு நினைக்கிறாரோ
கரெக்டா கொண்டு போய் சேர்ப்பான். நீ தேடிட்டு ஓடாத. ஒரு பொண்ணை பார்க்கணுமா, ஒரு பையனை பார்க்கணுமா, தேடாத. முதல் ஃபர்ஸ்ட் வை அப்ளிகேஷன் வை, மேலங்கிற முட்டி போட்டு பாரு. உனக்கு பெஸ்டா எடுத்து வந்து சேர்க்கணும்னா அவருடைய வேலை இது. ஏற்ற துணை நான் உண்டாக்குவேன்னு சொல்லிட்டார். வசனத்தை விசுவாசிங்க, வசனத்துல நில்லுங்க. வசனத்தின் வார்த்தையை நீங்க என்ன பண்ணோம், உங்களுக்கு இருதயத்துக்குள்ள எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போங்க. ஜபத்துல கூடிய கேட்கதான் செய்வேன். நாமத்தில் எதை கேட்டாலும் நமக்கு செய்ய மாட்டேன். எத்தனை லட்சம் கேட்டு பாஸ்டர் இப்படி சொன்னீங்களே, நீங்க கொடுங்க, எங்களுக்கு கேட்டு கேட்டு பாருங்க முடியல என்னால, நீங்க கொடுங்க பாஸ்டர். வீட்டு வந்து தான் கொடுக்க முடியும். சோத்திரம், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். மூன்றாவது ஒரு கருத்தை நம்ம பார்ப்போம். எண்ணாம புஸ்தகம் 23வது அதிகாரம் 21வது வசனம். புக் ஆஃப் நம்பர்ஸ் 23:21. கொஞ்சம் மூலமா படிமா. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்ப்பதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. யூத சிங்க ராஜாவுடைய ஜெய கம்பீரம், ஜெயத்தை தருகிற அந்த ஒரு விக்டரி உனக்குள்ள ஆண்டவர் அதை வச்சிருக்கிறார் ஏற்கனவே. அதனால்தான் நீ ஜெபிக்கும் போது உனக்கு ஜெயத்தை தராங்க. அந்த ஜெயத்தை ஏற்கனவே உனக்குள்ள வச்சுட்டாரு. அது ஜெப ஆவி. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, நாங்கள் ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. அப்ப ஜெப ஆவி இருக்கிறது தான் ஜெபிக்கும். ஜெப ஆவி இல்லைன்னா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கூட உட்கார. அந்த வேலைக்கு என்ன இருக்குதோ அந்த வேலையெல்லாம் உங்க மைண்ட்ல இருந்து காட்டிக்கினே இருக்கும். நம்ம போயிடுவாங்க, போயிட்டு அவங்க வேலை கெட்டுடும். அவர்கிட்ட போய் 1000 ரூபாய் கேட்டிய போயிட்டு அதை என்ன பண்ணுவேன், இங்க போய் நீ உட்காரன்றிய. ஆனா அது இங்க உட்காந்து நீங்க எழுத போனா அவர் சேர்லே கட்டி போட்டுருவாரு. தட்டு ஜோரா தட்டுங்க, அதுதாங்க விசுவாசம். சேர்லே கட்டி போட்டுருவாருங்க. உன்னை பேங்காம வந்தாலும் எழுந்து வெளியே போக மாட்டாங்க. என் வாழ்க்கையில நடந்தவர்களை நான் சொல்லுவேன். ஆரம்ப காலத்துல 78ல ஒருத்தர் 5 ரூபாய் என் கையில கொடுத்து அண்ணா தான் கூப்பிடுவேன். எல்லாரையும் 18 வயசு 17 வயசு அண்ணா தான் கூப்பிடுவேன். பசங்க தப்பா நினைக்கிறாரா அப்படி மாதிரி சொல்றவங்க செருப்பு அனுப்பிக்கிறா. எப்படியோ சைக்கிள்ல வருவாங்க, வெளிவாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வருவேன். எப்படியாவது வச்சுட்டு வந்தா சரி நான் பேசுன்னு வரணும், யாருமே இல்லைன்னு சொல்லணும். அப்புறம் ஆபீஸ் பாய், ஏன்னா அந்த வேலை ஸ்தலத்துக்கு ஏற்ற வயசு இல்லை, 20 வயசானா தான் அவங்க அதை மாற்றி கொடுப்பாங்க. அது ஒரு கவரில் போட்டுன்னு எடுத்துகிட்டு போய் ஒரு 6 கிலோமீட்டரு அந்த பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து கொடுத்து அந்த செருப்பை தேய்ச்சி எடுத்து வந்து ஐயா மேலே பாடி சாய்ங்க அச்சு விட்டாரு. எடுத்து வந்து அவர்கிட்ட கொடுத்தாங்க. புதுசாகிடுது செருப்பு, ஒரு மாதிரி அது தாறுமாறாக இருந்தது. ஏன்னா அப்படிதான் பண்ணியா, நீயே பண்ணியாண்ணா? இல்லைண்ணா, அவர்கிட்ட சொன்னா ஐயா அதை நீங்கள் பாலிஷ் போட்டு கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. காரணம்னா அன்னைக்கு கீழ்படிந்தனால்தான் நான் மேல் படிக்க நின்றேன். அன்னைக்கு கீழே படித்ததுனால்தான், முதுகு ஒடிஞ்சதுனால்தான் நான் மேல் படிக்கிறேன். இதெல்லாம் காரணம் அன்னைக்கே கர்த்தரை பிடித்து வைக்கின்றான். அதனால்தான் இன்னைக்கு நான் இந்த நாளில் தலை நிமிர செய்பவர் நீரே, என் கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே, என் கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. இந்த வசனத்தை கொஞ்சம் பிரிச்சு படிக்கலாம். கர்த்தருடைய, ராஜாவுடைய, யாருடைய? கர்த்தருடைய, ராஜாவுடைய
இருமா, நானே படிக்கிறேன். நம்பர்ஸ் என்னாம புஸ்தகம் நானே படிச்சேன். 23-21. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்பதிலேயும் இருந்தார். அக்கிரமம். யாக்கோபு யாரு? நீ இஸ்ரவேல் எனப்படுவாய். அந்த இஸ்ரவேல் சன்னதி தான் நம்முடைய அக்கிரமத்தை இனி நம்மளை பார்க்க மாட்டான்ற. அதனாலதான் ஆண்டவர் நம்மளை விட்டு வச்சுக்கிறார். எவ்வளவு பாவம் பண்றோம், எவ்வளவு தப்பு பண்றோம், எவ்வளவு பொய் சொல்றோம். ஆனா ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் நியாயம் தீர்த்தாம நீ உயிரோடு இருப்போமா? இருக்க மாட்டோம். யாக்கோபின் அக்கிரமத்தை நான் காண்பதெல்லாம் என்னன்னு கிடையாது, உனக்கு போனா போது விட்டுறா. அதனுடைய ரிசல்ட் தான் சங்கீதம் 32:1 நம்ம வாசிக்கிறோம். யாருடைய அக்கிரமங்கள் காணாமல் இருப்பாரோ, யாருடைய பாவங்களை எண்ணாமல் இருப்பாரோ அவர் பாக்கியவான். முழுதாங்க சொல்றாரு, நீங்களா பாக்கியவான்கள், பாக்கியவானிகள். படிக்கணும் வசனத்தை. எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எந்த அஞ்சாதமா? எவனுடைய அக்கிரமம் அதுதான் போட்டுக்குது. அப்போ இந்த அக்கிரமத்தை எண்ணாம இருக்கிறார். அங்க இங்க என்ன பண்றாரு? காண்கிறது இல்லை என்றார். அதை கண்ட மாட்டேன். ஏன்னா நீ என்னுடையவன். ஒருவேளை கர்த்தர் கோபம் நம்மளால அப்பப்போ தட்டி போட்டுதாருன்னா இருடம் தெரியாம போயிருப்போம். எவ்வளவு பாவங்களை பண்ணிருக்கிறோம், எவ்வளவு அக்கிரமம் செய்திருக்கிறோம், எவ்வளவு அநியாயங்களை செய்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் உயிரோடு ஜீவனோடு இருக்கிறனா அவர் தானே காரணம். அவர் தான் காரணம். அவர் இல்லைனா எப்படிங்க நம்மளால ஜெயமா வாழ முடியாது. அதுக்கு அர்த்தத்தை பாருங்க. இஸ்ரவேலில குற்றம் பார்க்குதல உன்னை குறிச்சு ஆண்டவர் என்ன பண்ணாரா? எத்தனை முறை வந்து மெர்க்குரியை பத்தி குற்றம் சொன்னாலும், இல்ல தமிழரை பத்தி குற்றம் சொன்னாலும், ஒருத்தர் விரோதமா என்ன சொன்னாலும் கர்த்தர் எண்ண மாட்டான். ஏன்னா ஆதியிலே வைராக்கியமா நீ பண்ண சுபங்களும், கர்த்தருக்கு தெருவில் போய் நின்று கொடுத்த கைப்பிரதி ஊழியங்களும், பிறருக்கு இயேசுவை குறித்து சொன்னதும் அங்க வந்து நிற்குது. அதனாலதான் இதெல்லாம் எண்ணாம இருக்கிறாரு, இதெல்லாம் பார்க்காம இருக்காரு. கரங்களை தட்டி ஜோரா தட்டுங்க. இப்படிப்பட்ட ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள் என்றாரு. அப்புறம் பாருங்க, அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய யாருடைய? நம்முடைய கிச்சன் எப்படி போஸ் நம்முடைய கர்த்தர் அவர்களோடு ஒருவரோடு இருக்கிறார். அதுக்கப்புறம் பார்ப்போம். பாருங்க, ராஜா யாருங்க? யூதசிங்கர் ராஜா. அவருடைய ஜெய கம்பீரம், ஜெயம் தருகிற ஒரு கம்பீரம் யாருக்கிட்ட இருக்குது? நம்ம ஒருத்தருக்குள்ளே வச்சிருக்கிறாங்க. கரங்களை தட்டி ஜோரா தட்டுங்க. எவ்வளவு ஆசீர்வாதம் தேவன் உனக்கு இந்த ஜெயத்தை கட்டல இருக்காங்க. ஏன்னா அக்கிரமத்தை நினைச்சிருந்தா உன்னை என்னைக்கோ போட்டுப்பார். உன் பாவங்களை என்னைக்கு நினைச்சிருந்தாரா என்னைக்கோ தூக்கி போட்டு இருப்பார். உன் அநியாயத்தை நினைச்சிருந்தாரா என்னைக்கோ அவனை தூக்கி போட்டு இருப்பார். ஏன்னா நீ அவருக்கு தேவை. ஒரு காரணத்துக்காக தான் என்னால தெரிந்து கொள்ளப்பட்டவன். பிதா குமாரன் பாவத்துக்கு மன்னித்து நீதிக்கு பிழைக்க முடியாது. இவன் ஸ்தானம் பண்ணவன். நான் பண்ணின ஸ்தானத்தை இவன் செய்தவன். ஆகையினால நான் விட்டு வைத்திருக்கிறேன். விட்டதுனால உலகு செய்யத்தையும் தேவன் நம் தலைவர் எல்லாம் கை வச்சு சொல்லு. தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். பாடணும். ஜெயம் 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 நமக்கு. பயம்